இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேமுக்குள்ளே நடக்கையில் தான் போயிருக்கோங்கிறனால நம்ம இல்லை. ஸோ நம்ம வெளியே அவுட் ஆகிருந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அங்கிட்ட இங்கிட்ட சுற்றுவோம். இங்கே என்ன இருக்குதுன்னு சத்தியமாக தெரியல. அந்த டெட்லி டிசாஸ்டர்ஸ் வந்து லாவா மாதிரி இருக்காது. ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு இது மாதிரி வரும். இந்த மாதிரியும் ஒருத்தி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கா. இது மேலே ஏற முடியுதான்னு பார்ப்போம். மேப் சூஸ் மேப்லாம் கேட்குது, பட் நம்ம கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் ஸோ நான் கொஞ்சம் போரிங்காக தான் பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும். பட் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் தொடர்ந்து போடுவேன். ஏன் எனர்ஜி குறையுது? நான் கேமுக்குள்ளே இல்லையே. ஐயோ, ஹெச்பி குறையுதுங்க. சரி, ஓடிட்டே இருந்தா வரல. என்ன செத்துட்டு இல்லை, எனக்கு சத்தியமாக புரியல. நான் கேமுக்குள்ளேயே இல்லையா இப்படி குறையுது? மேலே பாருங்களேன், ஹெச்பி குறையுது. அப்படியே ஒரு இடத்துல நின்னாவே குறையுது. சரி, இப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா குறையுதுங்க. நான் செத்துட்டேன். இதோட 2 தடவை நான் செத்தது. இது 3 தடவை. எதுக்கு இப்படி குறையுது? இல்லை புரியல. தூளாவே போயிடும் மண்டத்தனியா அப்படி இருக்குது. சரி, ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க அந்த பில்டிங்கை. எப்போதான் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுங்க? யார் நீ என் மேலே வந்து நிற்கிறப்படா? சரி, நம்ம குடிச்சு போக வேண்டியதான். அடுத்த ரவுண்டு இன்னும் 3 செகண்டில் ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த பில்டிங்கில் தான் நம்ம ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். ஓடு சடுகுடுன்னு ஓடுது. இப்போ நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். எனக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம செகண்டாக போகிறதால பிரச்சனை இல்லை. மேலே போய் சேர்ந்தோம்னா போதும். என்ன டிசாஸ்டர்னு டிசாஸ்டர் வந்து டொர்னாடோன்னு சொல்லியிருக்காங்க. நான் நீங்கள் மேலே அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, மேலே நிற்போம் ஒரு இடத்துல. ஆக்சுவலி இது வந்து எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரில. எனக்கு எதுவுமே தெரில எப்படி வரும். அதை வந்து வேறு மாதிரி சொல்லிட்டேன். ஏதோ அங்கே இருக்குது. அது டொர்னாடோன்னா அது சுனாமி மாதிரி. இல்லை, எனக்கு புரியல. சுனாமின்னா அலை. இப்போ இதுக்கு பேர் டொர்னாடோன்னா சொல்லுவாங்க. எனக்கு தெரியல கைஸ். நான் படித்ததில் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன். 56 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் பேசாமல் இங்கே நின்றுக்கிறேன். அந்த டொர்னாடோ எப்படி வந்துச்சுன்னா கீழே குதிச்சிட்றேன். நல்ல ஐடியா தான். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனைனா ஒருத்தவனுங்க குண்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. குண்டை கையில் வச்சுருக்க அப்படி வைக்கிறானுங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த மஞ்சள் கலரில் ஒருத்த முடியும், பேர் தெரில. பட் அவனுமே வந்து குண்டு தூக்கிட்டு காமிச்சிட்ருப்பான். நான் மற்ற கேமர்ஸ் மாதிரிலாம் நான் இருக்கேனான்னு தெரில. என்னோடய பெஸ்ட்டை நான் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ டக்குன்னு கீழே குதிச்சிட்டேன். கீழே குதிச்சு எப்படி போயிட்டுருக்கேன். இன்னும் 4 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இல்லை, நான் சர்வைவ் ஆகிட்டேன். யாரெல்லாம் என் கூட சர்வைவ் ஆனாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, அந்த போர்டு ஸ்கோர் போர்டு பார்க்கலாம். நானும் இன்னொருத்தனும் தான் சர்வைவ் ஆகிருக்கோம். 2 பேர் தான் மொத்தமாக. அதில் நானும் ஒருத்தங்க இருக்குன்னு எனக்கு அப்படியே பாசம் வச்சுன்னு சந்தோஷமான பொழியுது. ஒருத்தவனுங்க தினசாக மண்டை மேலேயே ஏறி நின்றுக்கிறானுங்க. இப்போது இந்த இடத்துல தான் இருக்கோம். இது வந்து ஒரு குட்டி ஃபார்ம். இதில் வந்து பின்னாடி ஏணி இருக்கும். அந்த ஏணியில் ஏறி போக வேண்டியதான். இங்கே
வந்து ஒரு ஹேமர் இருக்குது, பட் அதை நான் எடுக்கலை. ஏன்னா அது கேட்டால் ரோபாக்ஸ் கிட்டிங்க அப்படின்னு கேட்கும், அதனால நான் எடுக்கலை. ஓகே, இல்லை எனக்கு புரியல எதுக்கு இங்கே பார்த்தீங்களா காமிச்சதில்ல. வேல்கனோவா, சீக்கிரம் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். வேல்கனோ வந்து ஈஸியாக தாண்டதா, இருந்தாலும் எனக்கு இது ஈஸியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதோ பட்டுச்சுல சொல்லி க்ளோஸ் பண்ணலை. நான் நினச்சேன் அப்போவே ஓடிட்டு இருக்கேல, அது எப்படி வந்துச்சுல, பாதி எனர்ஜி கூட குறையல. இது எதுவும் எரராது, எனக்கு சுத்தமாக புரியல, ஏதோ எரராது. ஸோ இது வந்து பார்ட் 1 தான். இதோட விட்டோம்னா இன்னும் லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாரி சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, நான் உங்களை பார்ட் 2ல் சந்திக்கிறேன். பாய்.